எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிஎட்ல வந்து ப்ராக்டிகல்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் தான் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நம்மளோட சேனல்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்ல ரெக்கார்ட் ரிலேட்டட்ஸா இருக்கிற வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது மீடியன், அதுக்கப்புறம் மோட், இந்த மாதிரி ஃபார்முலா ரிலேட்டட் சம்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து கரெக்டாக போடணும் அப்படின்றது, நெக்ஸ்ட் வந்து கிராஃப் எப்படி வந்து போடணுன்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயருக்கு நோட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு மெயில் பண்ணியிருந்தீங்க. நான் எல்லாருக்கும் 95% வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ரிப்ளை பண்ணாதவங்க யாராவது நான் இருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிக்கிறேன். நீங்க திருப்பி ரீமெயில் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் நான் கண்டிப்பா பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். நம்மளோட ரெக்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்ம போடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் தான். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் போடுறது, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து உங்களுக்கு வீடியோல நான் சொல்வேன். ஸோ நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ல வந்து என்ன ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ பிரிண்ட் வந்து இது அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதோட அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 dimensional structure அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ பிரிண்ட் இஸ் 3 dimensional structure. அந்த 3 dimensional என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம், கண்டென்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 dimensional structure அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை நம்ம பாக்ஸ் போடணும், எத்தனை டேபிள் காலம் போடணும் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் 1 by 1 சொல்ல போறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பரா இல்லாம உங்க இஷ்டத்துக்கு முன்ன எது போடுறது பின்ன எப்படி போடுறது அப்படின்ட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ளூ பிரிண்ட் போடுறீங்க. ஸோ அப்படி வந்து போடவே கூடாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வந்து நம்ம டேபிள் காலம் ஃபர்ஸ்ட் போடணும். என்னென்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் அப்படி இல்லைன்னா அப்ஜெக்டிவ்ஸ் அது வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கண்டென்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி 3 டேபிள் காலம் வந்து நமக்கு போட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போடணும். டேபிள் காலம் 3 இருக்கு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட் தான் எனக்கு டக்குன்னு எழுத தோணுச்சு, நான் அதனால அதை எழுதிட்டேன். இல்லை டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் தான் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு எழுத தோணுச்சு, நான் அதை எழுதிட்டேன் அப்படின்ட்டு நம்ம வந்து மாறி மாறி டேபிள் காலம் போடக்கூடாது. ப்ராப்பரா போடணும் அப்படின்றவங்க வந்து இப்படிதான் போகணும். ஃபர்ஸ்ட் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ். இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட்ல கிரியேட் பண்ணவே போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க நாலேஜ் ரிலேட்டடா வந்து எவ்வளோ மார்க்ஸ் கொஸ்டின் எடுக்கிறீங்க, 1 மார்க்கா இருக்கலாம், 3 மார்க்கா இருக்கலாம், 2 மார்க்ஸா இருக்கலாம், 5 மார்க்கா இருக்கலாம், நீங்க எந்த மார்க்குக்கு வேணா இருக்கலாம். மொத்த ப்ளூ பிரிண்ட்ன்றது ஃபுல் கொஸ்டின் பேப்பருக்கு சேர்த்து தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ மார்க்குக்கு நீங்க நாலேஜ் ரிலேட்டடா கொஸ்டின் எடுக்கிறீங்க, எவ்வளோ மார்க்குக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடா கொஸ்டின் எடுக்கிறீங்க, அதே மாதிரி அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில். நாலேஜ்னா என்ன, ஸோ அது ரிலேட்டட்னா எப்படி கொஸ்டின்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதை டெவலப் பண்ணது யாரு? ஸோ வந்து நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சில டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். உங்களுக்கு படித்து பார்க்கும்போதே கொஷின்ஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து இது ஒரு ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஷின் பேப்பர் எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் புக் பேக்ல இருந்து வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹூ டெவலப்டு பைத்தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்டாக எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது, கான்ஸ்டன்டாக இருக்கிற ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலேஜ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம். சோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில டாபிக்ஸ்ல வந்து சம்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ் கொடுத்திருப்பாங்க, இல்ல இது எது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வரும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கு. சோ அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் எழுதுவீங்களா, சோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இல்ல டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா explain the type of rhetorical question. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதெல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ்ல வரும். ஸ்கில் பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோக்ராம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ் பண்ற கொஸ்டின்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சொல்யூஷன் அந்த ஃபைண்ட் அவுட் பண்றது இருக்கட்டும். மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃப், ஜாமெண்ட்ரி, ஸ்கில்னா நமக்கு தெரியும்ல. ஸோ அது ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கில் பேஸ்டு கொஸ்டின் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
ஸ்கில் பேஸ்ட் அப்படின்றது எல்லாமே வந்து 10 மார்க்ல தான் வரும், 5 மார்க்ல தான் வரும், 1 மார்க்ல தான் வரும் அப்படின்ட்டு நம்ம பிரிச்சு சொல்லவே முடியாது. இப்போ என்னோட இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 10 மார்க்ஸ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்ல 1 மார்க்ல மட்டும்தான் நமக்கு ஸ்கில் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. எதுல வேணாலும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்ப நம்ம எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம் வந்து நம்ம நிறைய பேருக்கு நினைக்கலாம் நம்ம வந்து ஹோலா வந்து போட்டுக்கலாம். இப்போ 60 மார்க்குக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20, இங்க ஒரு 20 அப்படின்ட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து நம்ம வந்து மார்க் வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க. இங்க வேணா நீங்க ஹோல்ட் பண்ற மாதிரி மார்க் வந்து போட்டுக்கலாம். பின்னாடி நமக்கு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேபிளர் காலம் தான் ஃபைனலா நமக்கு இருக்கிற டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சோ அதனாலதான் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம வெயிட்டேஜ் டு கண்டென்ட் வந்து டேபிளர் காலம் போட போறோம். நான் எல்லாமே ப்ராப்பரா தான் 1 by 1 எழுதியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ப்ராப்பரா 1 by 1 எழுதிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் டு கண்டென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேபிளர் காலத்துல லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 அப்படின்ட்டு கொடுத்திருக்கேன். சோ மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்கேன். இது என்ன லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளூ பிரிண்ட் எடுக்கும்போது உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 6th லெசன் வரைக்கும், ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 4th லெசன் வரைக்கும் கொடுத்திருப்பாங்கல. சோ அந்த லெசனோட நேம தான் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ண போறோம். அதனால தான் இங்க லெசன் 1, லெசன் 2 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இது என்ன மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் ஏதாவது ரிலேட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இங்க கொடுத்திருக்கிற மார்க்ஸே வேற, இங்க கொடுத்திருக்கிற மார்க்ஸே வேற. அப்ப இது என்ன மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லெசன்ல இருந்து நீங்க மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மார்க்ஸ். நீங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2 1 மார்க் கேட்டிருப்பீங்க, 1 2 மார்க் கேட்டிருப்பீங்க, 1 3 மார்க் கேட்டிருப்பீங்க, 1 5 மார்க் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் மொத்தமா ஆட் பண்ணா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க்குக்கு நீங்க ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு மார்க் வந்து இங்க டோட்டல் பண்ணா நமக்கு வரணும். சோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவு மார்க்குக்கு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறோமோ அது எல்லாமே கரெக்டா நமக்கு வர மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணி போடணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால்குலேட் ஆகணும்னு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நமக்கு ரவுண்ட் அப் பண்ணி வந்து மார்க்ஸை வந்து நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணவே கூடாது, செப்பரேட் பண்ணி போடவும் கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 டேப்லெட் காலமும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாலேஜ் ரிலேட்டட்னா உங்க சப்ஜெக்ட் வைஸ்ல நீங்க வந்து ஸ்டாண்டர்டா கான்ஸ்டன்டா இந்த கொஸ்டின்னா இதுதான் எப்பயுமே இதுதான் இதுக்கு ஆன்சர் அப்படின்ட்டு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க நாலேஜ்க்கு வந்து கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து இவங்க புரிஞ்சுதான் எழுதணும், உங்க ஒப்பீனியன் என்ன, இல்ல நீங்க வந்து இந்த எஸ்ஏவை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். அப்ளிகேஷனுக்கு நான் சொல்லிட்டேன் டைப்ஸ், அப்ளிகேஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ல வரும். ஸ்கில் பேஸ்ட்ன்றது வரையறது இல்ல ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரைட் பண்றது. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கில் பேஸ்ட்ல நமக்கு வரும். கிளியரா இந்த 2 டேபிள் காலமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேபிள் காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் டு நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இது டெஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம், டெஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொஸ்டின்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்னா என்ன, டெஸ்ட் ஐட்டம்ஸ்னா என்ன, இதுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க் அண்ட் 5 மார்க் இது பேஸ் பண்ணி மட்டும் தான் நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் எடுத்துக்கலாம், 2 மார்க் எடுத்துக்கலாம், 3 மார்க்ல எடுத்துக்கலாம், 5 மார்க்ல எடுத்துக்கலாம். சோ நீங்க என்ன மார்க்ல எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணா போதும். சோ நான் வந்து 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். சோ நான் வந்து 3 மட்டும் தான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் என்னன்றத சொல்லிடுறேன். இந்த சைட்ல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் நமக்கு ரைட் சைட்ல வர்றது எல்லாமே வந்து மார்க். நான் 1 மார்க்ல வந்து 35 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், 2 மார்க்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், 5 மார்க்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு லெஃப்ட் சைட்ல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து எழுதணும். இந்த இன்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதுறது எல்லாமே நம்பர் ஆஃப் என்ன நம்பர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், என்ன மார்க்குக்கு வந்து நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். நம்ம கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும், சில டைம்ல 15 மார்க் கொஸ்டின் இருக்கும், சில டைம் 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ நம்ம என்ன மார்க்குக்கு வந்து நம்ம எடுக்கிறோம்ன்றத வந்து இந்த சைடு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். சோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்க போட்டுட்டு டோட்டலா வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ன மார்க்குக்கு ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கோமோ அது வந்து நமக்கு இங்க வரணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டேபிள் காலம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளியரா 3 டேபிள் காலமும் பினிஷ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 டேபிள் காலமும் இது வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 இப்ப நான் எப்படி ஆர்டர் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம் தான் எனக்கு தெரியுது, அதனால நான் அதை முன்ன போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா வந்து நான் கண்டென்ட் எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு ப்ராப்பர் இல்லாம எழுதக்கூடாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நீங்க கரெக்டா பினிஷ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு
இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எல்லாம் 60 மார்க்குக்கு இல்ல நீங்க என்ன மார்க்குக்கு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்குக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ஃபைனலா போடுற அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கால்குலேஷன்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீங்க ஈஸியா வந்து போட்டு முடிச்சிடலாம். சோ அந்த டேபிள் ஃபைனலா இருக்க டேபிள் காலம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 3 டேபிள் காலம் பார்த்தோம். சோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைனலா இருக்க டேபிள் காலம் வந்து நம்ம போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சோ அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் வந்து அங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கோங்க. நம்ம இங்க என்னெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் அண்ட் ஸ்கில். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். சோ நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ஸ்கில். இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம எவ்வளவு வந்து ஆட் பண்ண போறோம்ன்றதுக்கு இங்க டோட்டல் அப்படின்றத கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டேபிளுக்கு நம்ம என்ன போடணும் பாத்தீங்கன்னா கண்டென்ட்க்கு கொடுத்திருந்தோம். கண்டென்ட் நம்ம என்னென்ன கொடுத்திருந்தோம் பாத்தீங்கன்னா நீங்க லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 கொடுத்திருக்கேன். நீங்க வந்து என்ன லெசன் கொடுத்திருந்தீங்களோ உங்க போர்ஷன்ல சோ அதை வந்து நீங்க எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன OSE அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின், எஸ்ஏ டைப் கொஸ்டின் கொடுத்திருந்தேன். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து நான் டேபிள் காலத்துல வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நல்லா வந்து தாராளமா வர மாதிரி இருந்துச்சா நீங்க ஃபுல்லா கூட எழுதலாம். எனக்கு வந்து ஷார்ட்டா வந்து முடிக்கணும்ன்றதுக்காக நான் OSE அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5, 2 மேல இங்க என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இந்த வந்து பிராக்கெட்டுக்கு மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே மார்க். ஓகேவா, வந்து இது வந்து 1 மார்க், இது வந்து 2 மார்க். நான் லெசன் 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5 1 மார்க் எடுத்திருக்கேன், 2 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எது பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் ரிலேட்டடா பேஸ் பண்ணி 5 1 மார்க் எடுத்திருக்கேன், நாலேஜ் ரிலேட்டடா பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒன்னொன்னு பேட்ச் பண்ணிக்கோங்க. லெசன் 1ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடா 7 1 மார்க் எடுத்திருக்கேன், 2 மார்க்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் 1ல இருந்து அப்ளிகேஷன் ரிலேட்டடா 5 1 மார்க்கும் 1 2 மார்க்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ கிளியரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 1 மார்க்ல வந்து 4 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 31 மார்க் வரும். ஸோ இந்த 31 அப்படின்றது நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருப்போம். ஸோ லெசன் 1க்கு 31 அப்படின்றது. ஸோ அது நமக்கு இங்க வரணும். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 12 அப்படின்றது வருது. இந்த 12ன்றதை நம்ம எங்க பார்த்துருப்போம் பாத்தீங்கன்னா இங்க நாலேஜ் ரிலேட்டட் நமக்கு 12 கொடுத்துருக்கல. ஸோ 12 அப்போ அப்ஜெக்டிவ்ல வந்து நம்ம எவ்வளோ மார்க்ஸ் கொடுத்துருக்கோமோ அது இங்கேயும், கண்டென்ட்ல நம்ம எவ்வளோ மார்க்ஸ் அங்க டேபிள் காலம் போட்டோமோ அது இந்த சைடும் வரணும். அப்பதான் நம்மளோட ஃபைனல் டேபிள் காலம் வந்து கிளியரா வந்திருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் லெசன் 2ல வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ரிலேட்டடா எந்த கொஸ்டினும் கேட்கல. ஸோ அதனால நான் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேட்டடா மட்டும் 3 1 மார்க்ஸ் கேட்டிருக்கேன். அப்ளிகேஷன் ரிலேட்டடா நான் எந்த கொஸ்டின் கேட்கல. ஸ்கில் ரிலேட்டடா ஒரே ஒரு 5 மார்க்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு இங்க 8ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 8 இங்க இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் லெசன் 3 அண்ட் லெசன் 4. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல கொடுத்திருக்கிற நம்மளோட கொஸ்டின் நம்பர். ஓகேவா, மேல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ல இருந்து நான் வந்து இங்க எவ்வளவு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இங்க டோட்டல் பண்ணி பார்க்கணும். 5 நம்ம 35 கொஸ்டின் வந்து 35 மார்க்ஸ்க்கு வந்து 1 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 35 வருதான்னு பார்க்கணும். இங்க ஒரு 5, இங்க ஒரு 3, இங்க ஒரு 3, இங்க ஒரு 2, இது எல்லாமே நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா 35 1 மார்க்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி 2 மார்க்ஸ் வந்து நான் 2 மார்க்ஸ் வந்து நான் 5 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5 வந்துருச்சு. என்னால என்னோட கால்குலேஷன்ல எந்த மிஸ்டேக்குமே இருக்காது. அதே மாதிரி 5 மார்க்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஒன்னு, இது ஒன்னு, 2 டோட்டல் பண்ணா நமக்கு 3 வருது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 × 5 மார்க் நான் கொடுத்திருக்கேன். ஸோ டேபிள் காலம் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்ல டோட்டல் பண்ணாலும் 60 வரும். அதே மாதிரி இந்த சைட்ல ஆட் பண்ணாலும் 60 வரும். நீங்க என்ன மார்க்குக்கு ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் ஃபைனலா நமக்கு இங்க வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ளூ பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டை ப்ராப்பரா நம்ம மென்ஷன் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெக்கார்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி எழுதுவீங்க. ஆனா சில காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
6 டேபிளர் காலம் இல்லைன்னா 8 டேபிளர் காலம் போடுவாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதை வந்து நான் ஒரே ஸ்டெப்பா இங்க முடிச்சிட்டேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வந்து நமக்கு போடுவாங்க. ஃபைனலா இந்த டேபிளர் காலம் தான் வரும். ஆனா அவங்க உங்க ஒரு காலேஜ்லயுமே டிஃபர் ஆகும். பட் இது ஒன்னே தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த 3 இந்த 4 தான் நமக்கு தேவையானது. நடுவுல போடுறது எல்லாமே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு பிரிச்சு போட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. இந்த 4 டேப்லெட் காலம் போட்டா கூட ரெக்கார்டு கரெக்ட் தான். உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறது அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல இதை எப்படி போடணும், இல்ல இது எப்படி ஆட் பண்ணணும், எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து லாஸ்ட்ல ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 30K வந்து நம்மளோட சேனல் வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ அதுக்கான லைவ் வந்து நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைவ்ல வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்கணும்னு இருக்கும், நீங்க லைவ்லயும் வந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு லைவ்ல நான் சொல்லுவேன். நீங்க லைவ் வர முடியலனாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ப்ளூ பிரிண்ட் பத்தி உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆன மாதிரி மற்றவங்க கிளியர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.